இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எனது நன்றியை, வாழ்த்துதலை, தெய்வீக அன்பை உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன். ஆண்டவராகிய தேவன் ஒவ்வொரு நாளும் அற்புத விதமாய் அனைவரையும் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். ஆண்டவரின் அற்புதமான கிருபையினால் கடந்த நாட்களில் 21 நாட்கள் போன மாதத்தில் அதிகாலை ஜெபம் வைத்தோம். ஆண்டவரை பாடி துதித்து ஆராதித்து அவருடைய வசனங்களை தியானித்து தேசத்துக்காக, பிரதமருக்காக, முதல் மந்திரிகளுக்காக, எம்எல்ஏக்களுக்காக, எம்பிக்களுக்காக, கவுன்சிலர்களுக்காக, ஆட்சியாளர்களுக்காக, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக, சினிமா துறைக்காக, அனாதைகளுக்காக, திக்கற்ற பிள்ளைகளுக்காக, விதவைகளுக்காக, வியாபாரிகளுக்காக, இப்படி பல விதங்களில் சபைகளுக்காக, 5 விதமான ஊழியங்களுக்காக, மிஷனரிகளுக்காக, இளைஞர்களுக்காக, வாலிபர்களுக்காக, சிறு பிள்ளைகளுக்காக, படிக்கிறவர்களுக்காக, கைவிடப்பட்டவர்களுக்காக, இப்படி ஏராளமான தேசத்துக்காக, மாநிலத்துக்காக, மாவட்டத்துக்காக, தாலுக்காவுக்காக, வட்டாரங்களுக்காக இப்படி செபித்தோம். அது ஒரு சந்தோஷம் இருக்கிறது. இதை தொடர்ந்து தபசு நாட்கள், லெந்து நாட்கள் அப்படின்னு சொல்லி ஒரு 40 நாட்கள் அதை நாம் அனுசரிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள் அவரவர்களுடைய உணர்வுக்கேற்றபடி செய்கிறார்கள். ஆனால் என்னை பொறுத்தவரை இது நிமித்தம் ஒரு 40 நாட்கள் தேவனோடு நெருங்க, பாடல்களை பாட, வசனங்களை தியானிக்க, தெளிவை பெற்றுக்கொள்ள, பயந்து வாழ, பாவங்களை வெறுக்க, தீமை செய்யாதிருக்க, பரிசுத்த வழியை அறிந்து கொள்ள, நல்லவர்களாய் மாற, சபைக்கும் சமுதாயத்துக்கும் ஒரு நல்ல தன்மையை உடையவர்களாய் இருக்க வேண்டும் என்ற சத்தியம் வேதத்தில் படித்து கேட்டு, இப்படி கடந்த நாட்களில் நல்லவர்கள் இல்லாமல் இருந்த போதும் ஆண்டவர் ஜீவன் கொடுத்து நம்மை அற்புதமாய் நடத்தி கொண்டிருக்கிறார். எனவேதான் நாம இந்த நாட்களை வைத்து கற்றுக் கொடுத்தால் ஒரு 40 நாள் பழகிட்டாங்கன்னா நல்ல வார்த்தைகளை கேட்டு அவங்க புத்தி மாறும். அப்படின்னா சிந்தனைகள் மாறும். எத்தனையோ பேர் மாற முடியும். அதனால்தான் இந்த காணொளியிலும் ஆலயத்திலும் நாம் இந்த ஊழியத்தை செய்து வருகிறோம். இதற்கு கர்த்தருக்கு மகிமை உண்டாக செய்கிறோம். இது இந்த நாள் முதல் 2025ஆம் ஆண்டு இந்த 5ஆம் தேதி, இந்த மார்ச் மாதம், இன்று புதன்கிழமை, இந்த லெந்து நாட்கள், தபசு நாட்கள்னு தொடங்கி கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கிறோம். இன்னைக்கு சாம்பல் புதன் அப்படின்னு சொல்லுவாங்க. சாம்பல் புதன் அப்படின்னா அதுக்கு சில சரித்திரங்கள் இருக்கு. வேதத்திலும் சாம்பலை பற்றிய விஷயங்கள் உண்டு. அந்த சாம்பலை முன்னோர்கள் எப்படி பயன்படுத்தினார்கள் என்கிற விஷயங்கள் ஒவ்வொரு வருடமும் நாம் சொல்லி இருக்கிறோம். ஆலயத்திலும் அதை குறித்து குறிப்பிடுகிறோம். தபசு நாட்கள், லெந்து நாட்கள்னு சொல்வது பொதுவா என்ன சொல்லுவாங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் இருந்தார், சாத்தானால் சோதிக்கப்பட்டார் என்கிற விஷயங்கள், உபவாசத்தை முக்கியப்படுத்துகிற காரியத்தை குறித்து கூட சொல்லப்படுகிறது. ஆனால் 40 நாட்கள் நாம என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா, இயேசுவானவர் ஊழியத்தை எல்லாம் முடித்து கடைசியில பரலோகத்தை விட்டு இந்த பூமிக்கு வந்து எதற்காக வந்தாரோ, அவர் வந்த நாட்கள் நிறைவேறுகிற அந்த காரியத்தை ஒட்டி சீஷர்களிடத்திலே அவர் இப்படி பேச தொடங்கினார். மனுஷகுமாரன் வந்ததின் நோக்கம் என்ன? பாவிகளின் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுவார். அவரை
அடித்து கொலை செய்வார்கள், சிலுவையில் அறைவார்கள். ஆனாலும் அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பார் என்று தன் சீஷர்களுக்கு நடக்கப் போகிற விஷயங்களை குறிப்பிடுகிற காரியங்களை எல்லாம் நாம பார்க்கிறோம். இன்றைக்கும் நான் மற்ற சரித்திரங்கள், மற்ற விஷயங்கள் ஆலயத்தில் சொல்லுகிறோம். ஆனா இந்த நேரலையில் பார்க்கிற தேவ ஜனங்களுக்கு சிலுவையை பற்றிய தியான கூட்டம் அதிகமா இந்த முறை சிலுவை, அதன் மூலம் வருகிற விஷயங்கள், பாடுகள், இயேசுவானவர் பட்ட பாடுகள், இந்த சிலுவையை முக்கியப்படுத்தி அதன் மூலம் கிடைக்கிறதான ஆசீர்வாதங்கள் 40 நாளும் உங்களுக்கு நான் குறிப்பிட விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தின் 18ஆம் வசனமும் 23ஆம் வசனமும் நான் படிக்கிறேன் பாருங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடுகிற வார்த்தைகள் இங்கே பார்க்கிறோம். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவ பலனாய் இருக்கிறது. 23 நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் என்பதாக பவுல் இங்கே எழுதுகிறார். சிலுவையை பற்றிய தியானம். சிலுவை அப்படின்னு வரும்போது இது குறிப்பா ரோமர்கள் ஆட்சி செய்த அந்த நாட்களில் என்ன செய்வாங்க, அடிமைகளையும் அந்நியர்களையும் குற்றவாளியாய் இருக்கும்போது குற்றம் செய்தவர்கள் அந்த குற்றவாளிக்கு என்ன செய்வாங்கன்னு சொன்னா அவர்களை நிர்வாணமாக்கி அவர்களை சிலுவையில் அறைவார்கள். ஆனா ரோமர்கள் தம் சொந்த ஜனங்கள் எவ்வளவு பெரிய மரணத்துக்கு ஏதுவான குற்றம் புரிந்தோ அவர்களை சிலுவையில் அறைவதில்லை. அந்நியர்களை அப்படி செய்வது அவர்கள் வழக்கம். அவர்கள் மட்டுமல்ல, பாரசீகர்கள், மேதியர்கள், சீரியர்கள் இவர்களும் என்ன செய்வாங்க, குற்றவாளிக்கு மரண தண்டனையாக சிலுவையில் அறைந்து அவர்களை கொலை செய்கிற பழக்கத்தை அவர்கள் வைத்திருந்ததாக சரித்திரத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது புரிந்து கொள்ள முடிகிறது. எப்படி நம்முடைய இந்தியாவில் குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை என்ன செய்வாங்க, தூக்கு தண்டனை. இதை போல ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு விதமான பழக்கத்தை வைத்திருக்கிறார்கள். ஆனால் சிலுவை வேதத்தோடு தொடர்புள்ளதான காரியங்கள். ஏறக்குறைய இந்த சிலுவையை குறித்த காரியங்கள் பார்க்கும்போது 4000 வருடம் பழமை நிறைந்த சரித்திரங்கள் சிலுவைக்கு உண்டு என்பது கூறப்படுகிறது. எனவே பவுல் இங்கே சொல்லுகிறார். பவுல் இந்த சிலுவையை குறித்து முக்கியப்படுத்தும் போது என்ன சொல்றாங்க, பவுல் யாருன்னு சொன்னா அவர் ஊழியம் செய்தவர். ஒரு நாளிலே இந்த சிலுவையை குறித்து பிரசங்கித்தவர்களை, இந்த சிலுவையை குறித்து சிந்தித்தவர்களை கொலை செய்கிற ஒரு மனுஷனாய் காணப்பட்டார் என்று பல முறை நாங்கள் சொல்லி இருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் ஆண்டவர் சந்தித்தார், வாழ்க்கை மாற்றப்பட்டது. அவர் ஆண்டவருக்காக தன்னை அர்ப்பணித்தார். இப்படி பண்ணும்போது அநேகர் சொன்னாங்க, பவுலை முக்கியப்படுத்தி பேசினாங்க. பவுலை முக்கியப்படுத்தி அதுக்குதான் விளக்கம் கொடுக்கிறார் பவுல் 1ஆம் அதிகாரத்தில் 1 கொரிந்தியர் 1:13 கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? நீங்க அப்பல்லோவை பற்றி பேசுறீங்க, கேபாவை பற்றி பேசுறீங்க, கிறிஸ்துவ பற்றி பேசுறீங்க, பவுலை பற்றி பேசுறீங்க. பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டார்? மனிதர்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டது யார்? பவுலா? சொல்லிட்டுதான் 17ஆம் வசனத்துல சொல்றார்,
நான் ஞானஸ்நானம் கொடுக்கும்படி அனுப்பப்படவில்லை, சுவிசேஷத்தை பிரசங்கிக்க. என்ன சுவிசேஷத்தை பற்றி அவர் சொல்லுகிறார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் என்ற கிறிஸ்துவை குறித்ததான, கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார், அந்த விசேஷங்களை, முக்கியங்களை அவர் வெளிப்படுத்த ஆரம்பித்தார். அப்ப இப்படி சொல்லும்போது என்ன சொல்றாரு? நான் சிலுவை வீணாய் போகாதபடி சாதுரிய ஞானம் இல்லாமல் பிரசங்க. அப்படின்னா சாதாரணமா, நல்ல படிப்பாளி, சாதாரணமா இந்த வார்த்தைகளை சொன்னாலே போதும் என்று சொல்லிட்டு 18 சொல்லுகிறார், சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கும், ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கும். அப்ப என்ன சொல்றாரு? சிலுவையை பற்றி அவர் வேதத்தில் சொல்லி இருக்கிறார், நாமும் சொல்ல போகிறோம். அதைதான். யாருக்கு அது பலனா இருக்குன்னு சொன்னா, இந்த உபதேசத்தை இயேசு கிறிஸ்துவை குறித்தும், சிலுவையை குறித்தும், சிலுவை பாடுகளை குறித்தும் இதை யார் கேட்டு இதை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ, இதை விசுவாசிக்கிறார்களோ, இதை புறக்கணியாம இதற்கு அர்ப்பணிக்கிறார்களோ, அவர்களுக்கு அது பலன். இல்லைன்னு சொன்னா மற்றவங்களுக்கு, கெட்டு போறவங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க? இது எங்களுக்கு அவசியம் இல்லை, எங்களுக்கு கிறிஸ்து தேவையில்லை, எங்களுக்கு பைபிள் தேவையில்லை, எங்களுக்கு சிலுவை பற்றிய செய்தி தேவையில்லை, எங்களுக்கு இதெல்லாம் அவசியம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அவங்கள குறித்து பைபிள் சொல்லுது கெட்டு போகிறவர்கள். ஆனா ஆண்டவர் ஒருவரும் கெட்டு போகக்கூடாது, ஒருவரும் கெட்டு போகக்கூடாது என்பதற்காக தான் இயேசு இந்த உலகத்தில் வந்தார். யோவான் 3:16. கெட்டு போனதை ரட்சிக்கிறதுக்கு தான் இயேசு மனுஷகுமாரன் இந்த உலகத்துக்கு வந்தார். மத்தேயு 18:11. அதனால்தான் அவர் சொல்லுகிறார் 23, நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பிரசங்கிக்கிறோம், யூதர்களும் கிரேக்கர்களுக்கும் இது பைத்தியமா இருக்கு. யூதர்களும் ஏற்றுக்கொள்றதில்ல, கிரேக்கர்களும் ஏற்றுக்கொள்றதில்ல, அவர்களுக்கு அது பைத்தியமாய் தோன்றுகிறது. ஆனால் நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டோம், எங்களுக்கு அது பலனாய், எங்களுக்கு அது பலனாய் தேவ ஞானமாய் இருக்கிறது. எனவே இந்த வார்த்தைகளை கேட்கிற அருமையானவர்களே, இந்த முதல் நாள் தியானம், சாம்பல் முதல் என்று அழைக்கப்படுகிற இந்த முதல் நாள் கூட்டத்தில் இந்த வார்த்தைகளை கேட்கிற நீங்கள் யூதர்களைப் போல, கிரேக்கர்களைப் போல புறக்கணிக்க போறீங்களா? அவர்களுக்கு, அவங்க கெட்டு போகும்படி அதை புறக்கணிக்கிறாங்க. ஆனா உங்களுக்கு ஏன் இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது? நம்மெல்லாம் கெட்டு போனோம், ஆனா நமக்கு பலன் கொடுக்க, நமக்கு ஞானம் கொடுக்க ஆண்டவர் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். கேளுங்கள், சிந்திங்க, உள்ளத்துல இடம் கொடுங்க, நல்வழியை பின்பற்றுங்க. ஆண்டவர் இந்த வார்த்தைகளின் மூலம் உங்களோடு தொடர்ந்து பேசுவார், உங்களை ஆசீர்வதிப்பார். இது ஒவ்வொரு நாளும் இப்படிப்பட்ட வார்த்தைகளை உங்களுக்கு நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மற்றவர்களுக்கும் இவைகளை அறிமுகப்படுத்துங்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம்.